ஆண்டு வருகிறார். கீசனங்கிளியும் போல கிருபையோடு ஆண்டு வருகிறார்கள். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா விட்டு கொடுத்து வாழணும்பா. விட்டு கொடுத்து வாழணும் கணவன் மனைவின்னு சொன்னா. ஆமா. அத்தானும் குழந்தைன்னு சொன்னா எப்படினாலும் வாழ்ந்துக்கிறோம். அவங்களும் விட்டு கொடுத்து வாழணும் தாய். சரிப்பா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு. ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார். ஆமா, ஆமாயா. ரெண்டு பேரும் எப்படி வாழறாங்க தெரியுமா? எப்படிப்பா? ஈசனும் கிளியும் போல இருக்காங்க. கிளியும் போல. ஆமா, கண்ணை இமை காப்பது போல் கருத்துடனே வாழ்ந்து வருகிறார்கள். சரி. இதயம் துடிக்கும் போல ஒற்றுமையோட இருக்கிறார்கள். அப்படி ஒற்றுமை. ஆமா, உடலை உயிர் காப்பது போல் ஒன்றாக இருந்து வருகிறார்கள். ஆமா. அவங்க பேராசிய பத்தியா என்னப்பா? நானாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். என்ன நாகராஜ மன்னன் தேவி நாகக்கண்ணி வெண்கொடி. ரெண்டு பேருக்கும் முத எழுத்து நானாங்கள ஆரம்பிச்சு. என்ன ஒரு பொருத்தம்? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 11 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ஆமா. 11 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் தான் அந்த பேராசி பொருத்தம்னு சொல்லுவாங்க. பொருத்தம். நார்காரங்க உடுக்குகார் மர்ம. சரி. இவர் வீட்ல பேராசி எப்படி தெரியுமா? எப்படிப்பா? ஊனாவுக்கு அப்பேர்பட்ட பொருத்தம். ஊனாவுக்கு என்ன? அவர் வீட்ல சரி. தாளக்காரர் வீட்ல கேளுங்களேன். என்ன? சூனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். சூனாவுக்கும் வீட்டு பேர் சுசிமா. இவர் பேர் சுப்பிரமணியம். அண்ணா கட்டக்காரர் இருக்காரு. என்ன? அவர் வீட்ல எப்படி பொருத்தம்? என்ன? அடேங்கப்பா. ஈனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். ஈனாவுக்கும் அப்படி இல்லை. அவ வீட்டம்மா வேற எனக்கு ஆட்டம்லாம் அவட பாத்துக்கோ. இவர் வேற இந்திரஜித். அப்படி இருக்கும் பாத்துக்கோ பொருத்தம். நல்ல பொருத்தம் இல்ல? ஆமா. அதோட எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கா. யாரு? அவங்க வீட்ல தேனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். தேனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். என்ன பொருத்தம்? அதையும் கேக்கியே. பொண்டாட்டி பேரு? அப்ப பொண்டாட்டி பேரு மட்டும் தேவின்னு தெரியும். சரி. வீட்டுக்காரர் வேற தெரியல. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி. சாவி குளிக்கு போறோம். அப்படி போடு. அந்த நாகலோகப்பட்டணத்திலே நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில இரண்டு பேர்களும் ஆண்டு வருகின்ற வேளையில அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் இருக்கு. ஆமா, சொத்து சுகத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆமா. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமெத்தை வீடு இருக்கு. நஞ்சையோடும் முஞ்சையோடும் நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். கணவனும் மனைவியும். எத்தனைதான் சொத்து சுகம் இருக்கட்டுமே, செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னால் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன சொல்ல தெரியுமா? என்னப்பா? நைட்டு 8 மணிக்கு போட்டான். சரி. திருமதி செல்வம். ஓ, திருமதி செல்வம். அவ்வளவு பக்குவமா இருக்கும் தாய். அது இல்லப்பா. குழந்தை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா பாத்துக்கோ. சரி. அது ரசிச்சுக்கிட்டே இருக்கறதுல நானும் ஒரு ஃபேன் அந்த நாடகத்துக்கு. ஃபேனா? இப்ப நிப்பாட்டிட்டேன் பாத்துக்கோ. அதல்லப்பா செல்வத்திலே சிறந்த செல்வம். செல்வத்திலே சிறந்த செல்வம்னு சொன்னா என்ன செல்வம்? அதுதான் குழந்தை செல்வம். ஓ, குழந்தையின் செல்வத்தை சொல்லுவீங்க. ஆமா. உலகத்திலே தித்திக்கும் கனி தவட்டாத கனி அப்பேர்பட்ட கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனி. குழந்தை கனி. அது ஏன் குழந்தையின் கனி தவட்டாத கனின்னு சொல்றாங்க தெரியுமா? என்ன காரணம்? செவிச்செல்வம். சரி. அது என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா? 8 பிள்ளை பெத்து 9ஆவது பிள்ளைக்கு மாசமா இருந்தான்னு சொன்னா சரி, அந்த 9ஆவது பிள்ளைக்கு பேரகாலம் போயிட்டு வந்து அந்த பிள்ளை குப்பை தொட்டில போட தெரியுமா? போடுவாளா? 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளைன்னா சொல்லுவா. என் பிள்ளை. அதனால எத்தனை நாளும் பெத்துக்கிடணும். சரி. தெவிட்டவே செய்யாது. ஆமா. அப்ப நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் அங்க மண்ணி இருந்தோ மனை இருந்தோ முதலை அது இல்லை ஐயா. அங்க சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. அங்க பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ அங்க பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ அந்த பொன்னையாள பிள்ளை இல்லை.
மைந்தனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் சொத்திருந்து சுகமிருந்து சொத்தையாள பிள்ளை இல்லை சொத்தையாள பிள்ளை இல்லை மண்ணிருந்தும் மனை இருந்தும் ஒரு மதலை செல்வம் இல்லை ஐயா பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகவே இருக்கிறது பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலையாகவே இருந்து வருகிறதப்பா ஆமா மைந்தன் இல்லா கவலை மனக்கவலையாகவே இருக்கிறது பார்த்தால் நாகக்கண்ணி ஏ மன்னவா மணவாளா 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதரிக்க ஒரு பிள்ளை இல்லை 40 நல்ல வயதாச்சு இந்த நாட்டை ஆள ஒரு குழந்தை இல்லை 50 வயதாச்சு மன்னா நமக்கு ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்லையா 50 வயசாகி போச்சு நமக்கு ஆமா ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லையே எதிர்த்த வீட்டுக்காரிய பாரு 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா எதிர்த்த வீட்டுக்காரி 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா சரி அத விடுமா பக்கத்து வீட்ல இருக்கல 10மா பாதகத்தி 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா 10 பிள்ளை அடுத்த வீட்ல இருக்கல அனிதா 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டா அத விடுமா தாயி முத்தத்துல இருக்கல மூக்காய் மருமவா சரி என் கூட தான் படிச்சா ஆமா நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட் ஒரே பெஞ்சில உட்கார்ந்தோம் சரி அவ நோட்ட நான் யூஸ் பண்ணுவேன் என் நோட்ட அவ யூஸ் பண்ணுவா அப்படி எனக்கு அவளுக்கு ஒரே மேடையில கல்யாணம் சரி சண்டாலே அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்ட என் புருஷன் நீ எனக்கு தாலி கட்ட அப்படிதான்ப்பா கட்டணும் எந்த நேரத்துல கட்டாமனு தெரியல அவ 3 பிள்ளைக்கு தாயா இருக்கா சரி பாரு நான் இது ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி வயித்துல புழு இல்ல பூச்சி இல்ல ஆமா உன்னி எடுத்து வளர்க்கனா சும்மா இருந்துட்டு போயிரு டெய்லி 115 யாரு கொடுக்க டெய்லி ஒயின் ஷாப்புக்கு யாரு கூட்டி போறா 3 நேரம் வேணுமா பாத்துக்கோ முக்கா 3 நேரம் எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம்ப்பா சரியா போச்சு ஆமா அப்ப நாகராஜ மன்னனை அழைத்து பால்குட்டி சரியா போச்சு நாகராஜ மன்னனை அழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பிள்ளை இல்லாத குறைகளை எப்படி அழுது புலம்புகிறாள் எப்படி அம்மா தன் கணவனை இழைத்து புலம்புகிறாள் சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம் சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம் அந்த சாதிக்க காயாமலே சனத்திலையும் தாழ்வானே காயமலே சனத்திலையும் தாழ்வானே சாதிக்காயும் காய்ப்பத போல் காய்ப்பத போல் என் ஜனத்தாரோடு சேர்வத போல் சேர்வத போல் என் ஜனத்தாரோடு
ராஜ மன்னன் அழைத்து தினந்தோறும் குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பிள்ளைன்னு சொன்னா பெண்களுக்கு தானே வருத்தம்? பெண்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆமா. சரி, ஆண்களுக்கு வருத்தம் இருக்கத்தாமா செய்யும். நாலு சுவரே தஞ்சம் இருக்கா. ஆமா. அதை எடுத்து என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு அப்படியா? என்ன? நாடு நகரம் பூரா எங்களுக்கு தான் சொந்தம். சரி. அதுல ஒரு 4 பாட்டில வாங்கி அடிச்சோம்னு சொன்னா கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, காத்துல பறந்துரும். அதை சரி, அதை விட கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. அதை விட ஆமா, இடுப்புல கட்டிருக்க வேட்டியே எங்களுக்கு கிடையாது. வேட்டியே கிடையாது. வாரங்களே தஞ்சம்னு இருக்கும். ஆமா. சரி, அப்பதான் பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். நாகக்கண்ணி பெண்கொடியானவள். ஏ மன்னவா மணவாளா, ஏ மணவாளா, சாலையில ஒரு மரமா அது சாதிக்காய் காய்க்கும் மரம். காய்க்கும் மரம் சாதிக்க காயமலை என் ஜனத்திலையும் தாழ்வானே, என் ஜனத்திலையும் தாழ்வாரே மன்னவா. அந்த சாதிக்க காய்ப்பதப்போ அந்த ஜனத்தாரோடு நான் சேர்வதப்போ ஜனத்தாரோடு சேர்ந்து இருப்பது எப்ப மன்னவா? அதான் சொல்லுவாங்க, பூக்கும் காலத்துல பூக்கணும். ஆமா ஆமா, எதுனாலும் சரிதாம்மா. ஆமா ஆமா, பூக்கும் காலத்துல பூத்துறணும். சரி, காய்க்கும் காலத்துல காய்ச்சிரணும். ஆமா, பழுக்கக்கூடிய காலத்துல பழுத்துறணும். பழுத்தாதான் அந்த மரத்துக்கு அழகு, மரத்தை வச்ச நமக்கும் அழகு. ஆமா, பழுக்கலன்னு சொன்னா அந்த மரத்தை வச்சிருப்பாங்களா? புடிங்கி போட்டுருவாங்க. ஆமா, எது எது எப்பப்ப பண்ணணுமோ அது அப்பப்ப பண்ணலாம். அதுக்கு அந்தந்த மரியாதை கிடைக்கும். நான் பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனே மன்னா, பூ மாறி போனேனே மன்னவா. நான் காய்க்கும் காலத்துல காமாறி போனேனே. வெள்ளரிக்கா தோட்டத்துல எனக்கு விளையாட பிள்ளை இல்ல, பூசணிக்கா தோட்டத்துல ஒவ்வொரு பூபரிக்க பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை இல்லை, கத்தரிக்காய் தோட்டத்திலே ஒரு காய் பறிக்க ஒரு குழந்தை கிடையாது என்ற அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் குழந்தை இல்லா குறைகளை எப்படி எப்படி எழுத புலம்புகிறாள். எப்படி எப்படி அம்மா தன் கணவனை அழைத்து எழுத புலம்புகிறாள். ஏ என்கனவா ராஜமன்னா, நீங்க எனக்கு வைத்த பிராணனாக என்ன மலடி நல்ல மலடி என்று இந்த மாநிலத்தில் ஏசலாமோ? மன்னா மலடி வட்டம் மாறும் முன்னே நாம் ஆண்டிட்டாலோ குற்றமில்லை. மலடி பட்டம் மாறும் முன்ன நாம் ஆண்டிட்டாலும் குற்றமில்லை. இருசி மலடின்னு சொல்லி எனத்தாரும் பேசுறார்களே மன்னா, பேசுறார்களே மன்னவா. இருசி பட்டம்
கோடியாவா ஆக்குவான். சரி 6 கோடியே திருவோடுலாம் எடுக்கும். திருவோடு எடுக்க வைப்பான். அதுதான் பெண். பெண்ணாலே ஆடலிவு பெருகுதடா பூமியும். ஐயா சொல்லியிருக்காரு. மனிதன் ஆவதும் பெண்ணாலே அணிவதும் பெண்ணாலே. சரி இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, தாளக்காரு கெட்டதும் பெண்ணாலே, உடுக்காரு கெட்டதும் பெண்ணாலே, குடத்துக்காரன் கிட போறது பெண்ணால. மஞ்ச மாடானி நல்லா 10 பண்ண ஒரு நம்பிக்கையில இருக்கு. ஆமா சரி அப்போ நீங்க கெட்டதுன்னு சொல்லிட்டியா? சரி பெண்கள் தான் இந்நாட்டு கண்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு புலவர். தும்மல் வருது. உண்மையில பெண்கள் நாட்டின் கண்களம்மா. ஆமாப்பா. உங்களுக்கு ஈடாகுமா தாய்? ஈடாகுமா? நான் எப்படினாலும் என் பிள்ளைகளுக்கு தானே ஓட்டு போடுவேன். அப்படி சொல்லுப்பியா? அப்போ நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் தினம் தினம் அழுது புலம்புறா. சரி பார்த்தார் நாகராஜ மன்னன். என்ன சொல்லுகிறார் பாரு. ஏ அம்மா நாகக்கண்ணி, ஏ பெண்ணே நாகக்கண்ணி, உனக்கு அப்படியே பிள்ளை மேல ஆசை இருந்தாலும் ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா என்ன எடுத்து வச்சு கொஞ்சிக்க. எனக்கு பெண் பிள்ளை மேல ஆசை இருந்தா நான் ஒன்னு எடுத்து வச்சு கொஞ்சம் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் தாய். ஆமா நாகோடி சொல்லுதா என்ன? யோ பைத்தியக்கார மனுஷா, என்னம்மா? உனக்கு நான் ஆண் குழந்தை, சரி எனக்கு நீ பெண் ஆண் குழந்தைன்னு சொல்லி இந்த 4 சவுத்துக்குள்ள வேணா வச்சுக்கலாம். சொல்லிக்கிடலாம். இந்த மாதிரி தெரு வீதியில வந்து நிக்கும் போது சரி என் கூட படிச்ச பெண்ல வந்து என்ன கேப்பா? என்ன கேப்பா? நீ ராக்காய் உனக்கு எத்தனை புருஷன் இருக்குடா கேப்பா? அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ஏம்மா உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேப்பா? எத்தனை பிள்ளைன்னு தான் கேப்பா. கேட்கும்போது எனக்கு ஒரு 17 ஆம்பளை பிள்ளை 3 பொட்டை பிள்ளை இருக்குமா, மொத்தம் சேர்த்து 20 பிள்ளை 19 பிள்ளை இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும், ஒரு மரியாதை இருக்கு. அதை விட்டுட்டு நான் காய் வெட்டி கட்டிட்டு நிக்க மாதிரி என் புருஷன் அவன் தான் எனக்கு பிள்ளை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா ஐயா? என் நடந்து பெண்கள் எல்லாம் ஏசுவார்களே. ஆமா சரி மன்னா, சரி எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தரம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? இப்ப சொன்னீங்க என்ன? இது வாசமான விஷயம். நல்ல பேச்சு. எல்லா வீட்லயும் இப்படி ஒத்துழைச்சு பெட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். 2ஆம் தரம் கல்யாணத்துக்கு குடும்பத்துல சண்டையே இருக்காது. வராது இல்ல? சொல்லுமா தாய்? ஆமா வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சரிப்பா. அண்ணனுக்கு அமைச்சு கொடுத்துரு ஒரு 5. அப்ப நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அப்படி கேட்கின்ற போது நாகராஜ மன்னன் சொல்லுகிறார், அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் 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 அழகை போல கிடையாதம்மா, அழகை போல சொல்லு ராசா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் ஏ கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, நாகக்கண்ணி குணத்தை போல கிடையாதம்மா. ஆமையோ சொல்லையா நாகக்கண்ணி பெண்கொடியானவள் சொல்லுகிறார், எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தரம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? என்னை பார்த்து என்ன சொன்னாய்? வா. அந்த காலத்துல இப்படி பேசிருக்காங்க. ஆமா 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல குறிகட்டவள அப்படி பேசாதடி ஆமா அப்படின்னு சொல்லிருக்கா. சரி அது ஒரு பைத்தியகார காலம். அந்த காலம் அப்படி சொல்லிருக்கா நாகம ராஜமன்னன். ஆமா சொல்லிருக்கா தெரியுமா? அடே அம்மா பெண்ணே நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, எனக்கு தாரத்தை தவிர மத்த பெண்களை பார்த்தா தாயாகவும் தங்கையாகவும் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிருக்கேன். ஆமா ஒரு பைத்தியகார காலம். நான் அள்ளி பணம் கொடுத்தாலும் அழகு இருக்குமா? இருக்குமா இருக்குமா? நான் கோடி கோடி பணம் கொடுத்தாலும் 2ஆம் தரம் வாரவளுக்கு உன் குணம் இருக்குமா? உன் குணம் இருக்குமா? அடேங்கப்பா உன் குணம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் குணம்னா வாயில கட்டி கும்பிடுவோம்மா. சரி நல்ல பொம்பட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, ஆமா நம்ம குடத்துக்காரன்ட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. சரியா போச்சு. ஏற்கனவே ரொம்ப வேக்கதுன்னு பொண்ணு தர மாட்டீங்க. சரி நீங்க வேற அப்படி ஊரு. சரி ஆமா ஆமா அந்த அது ஒரு பைத்தியகார காலம். சரி சொல்லிருக்கான் 2ஆம் தரம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருக்கா. இப்போ அப்படியே இப்போ ஊருக்கு தெரிஞ்சு 2, அவன் வீட்டுக்கு தெரிஞ்சு 1. 1 ஆமா அழகு போல இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்கான். கேட்டா எப்படின்னு சொல்லுதான். என்ன செய்ய தேவைப்படுதலாமா? தேவைப்படுது இல்ல. அப்ப நாகராஜ மன்னன் அப்படி சொல்லுகிற போது நாகராஜ மன்னன் சொல்லும் போது நாக
நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஏ மன்னவா மணவாளா என் கணவா ராஜமன்னா நம்ம முன்னொரு காலத்துல ஒருவேளை பாவம் செய்திருப்போமோ நம்ம முன்னோர்கள் பாவம் செய்ததனால நமக்கு குழந்தை இல்லையோ என்னமோ ஆமா என்ற அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் எப்படி எப்படி சொல்லுகிறாள் எப்படி சொல்லுகிறாள் மன்னா ஆண்டியை தான் அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனோ ஒரு பிச்சை வாங்க வந்தவரை நாள் வர சொன்னதுண்டா அரைத்ததோரு அம்மிகளை அலசாமல் சாத்தினேனோ நம்ம எதுவும் பாவம் செய்திருப்போமோ மன்னா நான் ஆண்டியை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா ஒரு பிச்சை வாங்க வந்தவர் நாம் பின்னால் வர சொன்னதுண்டா என்ன செய்வார் பிச்சைக்காரனுக்கா அவ்வளவு குணம் அவன் குடும்பமா நல்லா இருக்கட்டும் ஆமா ஆனா அண்ணன் வேங்க வருவாங்க தெரியுமா சரி அவங்க கூட அண்ணமே வாங்காம போயிருவாங்க என்ன கேட்கணும் என்னப்பா குழம்பு ருசியா இருக்காதுல அம்மா ருசியா இருக்காது அப்படி கிடையாது அம்மா ஏ பொம்பளை சரி அப்படி கிடையாது நல்லா கேட்டுக்கோ அப்ப என்ன காரணம் இவர்களே குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆமா இவர்கள் கையால் வாங்கி ஒரு வாய் சோறு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த பாவம் நம்மளையும் சும்மா விடாதுன்னு சொல்லி போகிறாங்க பிச்சை வாங்க கூட பிச்சை வாங்க மாட்டேங்கிறான் பார்க்கும்போது மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆமா நான் குத்தி ஏதோ உலக்கையே குறுக்க போட்டு தாண்டினேனா குத்துன உலக்கையை குறுக்க போட்டு தாண்டவே கூடாது அது ஒரு பாவம் பாவத்திலும் பாவம் பெரும் பாவம் ஆமா துணியை வச்சு வீட்டுக்காரர் பாவம் முதல்ல போட்டு 2 ஓட்டு கொடுக்கணும் ஆமா காந்தாரி உலக்கையை ஓட்டு உங்க வீட்டுக்காரன் குடுக்க போய் அப்படி குறுக்கு நெளிஞ்சு போயிருக்கு சரி அரைத்தது ஒரு அம்மிகள் அலசாமல் சாத்தினேனா அலசாம சாத்தினேனா இதுக்கு தான் தாயி என்னப்பா எனக்கு வரப்போறவங்களா இப்படி அலச ஒரு அம்மி அலசாம சாத்துவான்னு சொல்லி எங்க வீட்டுல அம்மியே கிடையாது அம்மி கிடையாது ஆமா அம்மி கிடையாது என்ன செஞ்சோம்னு கேக்குறோம் என்னப்பா வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்பட்டு பாத்து சரி உள்ள போட்டு மிக்கிட்டு அம்மியும் ஆட்டு வரலையும் சரி ஆமா இப்போ என்ன தெரியுமா செய்வேன் என்ன மிக்ஸி வச்சிருக்கேன் மிக்ஸி போட்டோம்னா போதும் கிர்ன்னு ஓடுறதா இப்போ கரண்ட் போச்சுல அது மாதிரி போச்சுனா கரண்ட் போட்டுச்சுன்னு எங்க மைனி இருக்கா பாத்துக்க தை வைக்கணி சரி பல்லு கொஞ்சம் நிண்டிக்கிட்டு இருக்கும் தெத்து பல்லு கறி அதுல கொஞ்சம் கடிச்சு கடிச்சு உள்ள போட்டுக்கிறேன் சட்னிக்கு நல்ல டேஸ்டா இருக்கு பக்குவமா இருக்கும் தாய் ஆமா அது குளிர்க்கல அவ்வளவு அழகா சட்னி அழகா மைனி பல்லு அழகா மைனி 2 நாளைக்கு வாடகை தாங்க நமக்கு மைனி 2 நாளைக்கு வாடகை தெரியுமா தேங்காய் ஓ தேங்காய் திருவமை ஏ முனியப்பன் கொஞ்சம் சத்தம் பண்ண மாதிரி இல்ல கொஞ்சம் பின்ன எஞ்சி போய்க்கோ இல்லை அந்த சைடு போய்க்கோரு சரியா சத்தம் போடக்கூடாது சரியா இங்க மைக்கில் கேட்டு ஊர் பூரா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி அப்ப பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அம்மா நாகக்கண்ணி ஏ மண்ணா இல்லனாலும் பரவாயில்ல நம்ம இப்போ குழந்தை இல்லனாலும் பரவாயில்ல கொஞ்சம் இளமையா இருக்கும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நமக்கென்று ஒரு காலம் வரும் அல்லவா காலம் வருமல்லவா மன்னவா நம்ம ஆண்டு அனுபவிச்சு போகும்போது குளத்தாங்கரையோரம் நமக்கு கொடவடைக்க போராட்டம் கொடவடைக்க போராட்டம் ஆத்தாங்கரையோரம் என்ன அடக்கம் பண்ண போராட்டம்
கிணத்தாங்கரையில என்ன கெண்டி தூக்க போராட்டம் கெட்டி தூக்க போராட்டம் என்று நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்ணாலும் நாகக்கண்ணி சொல்லுறா, என்ன சொல்லுகிறா? ஏ மன்னா, என்ன நான் உங்ககிட்ட சொல்லி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆமா, திக்கற்றவனுக்கு அந்த தெய்வமே துணை, அந்த தெய்வமே துணை என்று நாதியற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா? வேதனை உள்ளவனுக்கு வேல் முருகன் தான் துணை. ஆண்டவனை நோக்கி நாமல் அருந்தவசு செய்தோமானால் நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லி ஈசனை நோக்கி தவம் இருந்தோம்னு சொன்னா நமக்கு எப்படியாவது குழந்தை வரம் கிடைக்கும். ஆமா, நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாகலோக பட்டணத்தில் தவம் இருக்க வேணும் என்று சொல்லி அந்த இடத்தை சுத்தபத்தமா வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறார்? சாந்து கொண்டு தரை மல்லிகை சந்தனத்தால் கோலமிட்டாள், அங்கே மாவு கொண்டு தரை மல்லிகை மஞ்சளாலே கோலமிட்டாள், அங்க பால் கொண்டு தரை மல்லிகை தரை மேல் ஒரு பன்னீராலே கோலமிட்டாள், அங்க பன்னீராலே கோலமிட்டாள், தரை மெழுகி அவ கோலமிட்ட இடம் மாறி ஒரு குருத்து வாழை இலை அந்த குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரை விடுத்து நரநாளி நரமரக அங்க தேங்காய் பழம் தெச்சனையும் அவ கற்பூரத்தை கொளுத்து வாழா, அவ கற்பூரத்தை கொளுத்து வாழா, கடவுள் சிவனாரை வணங்குவளா, கற்பூரத்தை கொளுத்து வாழோ, கடவுள் சிவனாரை வணங்குவாளோ. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்க வாராங்கப்பா. இரண்டு பேரும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்க வருகிறார்கள். ஆமா, தவம் இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்த சுத்தபத்தமா வைக்கணும். தவம் இருக்கணும்னு சொன்னா எடுத்தோட போய் உட்கார்ந்துட கூடாது சாப்புன்னு. ஆமா, சுத்தபத்தமா வைக்கணும் தாய் முத. ஆமா, இருக்கும் இடத்த சுத்தமா வைத்தோம்னு சொன்னா சுத்தம் சோறு போடும். சரி, சுகாதாரம் குழம்பு ஊத்தும். அரசாங்கம் முட்டை போடும். முட்டை போட்டு போட்டிருக்காங்கம்மா. நன்றி விசுவாசமா இருக்கும். நன்றியை மறக்க கூடாது. கண்டிப்பா மறக்க கூடாது. ஆமா, டிடிடி தீ வச்சு கொடுத்துல நடுநிலை பள்ளி நல்லா கொடுத்து பக்குவமா இருக்கும். அந்த இடத்தை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் என்று நல்லா போடுவாங்க. சரி, சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டார், சந்தனத்தால் கோலமிட்டு மாவு கொண்டு தரைமழுகி மஞ்சளால் கோலமிட்டு கோலமிட்ட இடமதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார். ஆமா, குருத்து வாழை இலை மேலே என்ன வைக்கிறார்? சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்தார். என்னப்பா சாணி பிள்ளையார்னு சொன்னா சக்தி வாய்ந்த பிள்ளையார் அதெல்லாம் கிடையாதுப்பா. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சாணி பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டுட்டு தூர போட்டாலும் அதுல கரையான் பிடிக்காது. அவளை சக்தி வாய்ந்த பிள்ளையாரு. ஆமா, சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து நரநாளி நரமரக்கா வைத்தாள். தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து யாருக்கு? கடவுளுக்கு. ஆமா, கற்பூரத்தை கொளுத்துகிறாள். கடவுள் சிவனாரை வணங்குகிறாள். ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவனை எண்ணி எப்படி தவம் இருக்கிறாய்? அரணை அல்ல அரணை என்ற அல்லவசி செய்து வாராம். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தால் பகவானை நோக்கியல்லோ தவம் செய்து வாராம்.
ஆமா அருந்தவசு செய்து வருகிறார். அருந்தவசு செய்து வருகிறார். அரணே அரணே என்று சொல்லி சரி. அருந்தவசு செய்கிறார். ஆமா அரனை நோக்கி தவம் செய்கிறார். அதாவது தவம் இருக்க வேணும்னு சொல்லி அன்ன ஆகாரம் கிடையாது. அன்ன ஆகாரம் கிடையாது. ஊன் உறக்கமே கிடையாது. உறக்கமே கண்ணுல கிடையாதுமா. கிடையாதுப்பா. ஆமா அடிக்கக்கூடிய காற்றையே ஆகாரம். ஆமா அடிக்கக்கூடிய காற்றுன்னு சொன்னா